வீடான பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்தார். வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து முருகப்பெருமானை வேண்டி அவர் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா முழுவதும் தேர்தல் ஜனநாயக ரீதியாகவும் அமைதியான முறையிலும் நடந்து முடிந்துள்ளது. அவிநாசி போன்ற பகுதிகளில் 100% வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு உறுதியாக உள்ளது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்த விதம் தற்போதைய திமுக அரசின் மீது அவர்களுக்கு இருக்கும் கோபத்தையும் ஆதங்கத்தையும் தெளிவாக காட்டுகிறது. அதிக இடங்களை கைப்பற்றுவதே எங்களது முழு நோக்கம். எதிர்க்கட்சியினர் தேர்தல் குறித்து பேசி வருவது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி பயத்தையே வெளிப்படுத்துகிறது. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் தேர்தல் முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்துகிறோம், இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக ரீதியில் அமைதியான தேர்தல் நடத்தியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியினருக்கு இதிலிருந்தே தெரியுது அவர்களுக்கு தோல்வி பயத்தை தோற்றுருவோன்னு தெரியுது. அதனால் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும், காரணத்தை சொல்லணுன்ட்டு காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது தான். அவிநாசி வெற்றி வாய்ப்பு அவிநாசி 100% எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 100% வாக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதில் எங்களுடைய மார்ஜினுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் மார்ஜின் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய வெற்றி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வாக்கு சதவீதம் என்பது, அதுவும் இந்த விறுவிறுப்பு வாக்குப்பதிவு என்பது திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு வந்து அந்த கோபத்தை காட்டுகிறது. திமுக அரசாங்கம் மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த ஆதங்கத்தை அவங்க மேலே மரக்காணம் அருகே கோணிமேடுகுப்பம் மீனவர் கிராமம் எல்லையம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர் 71 வயதான பாலகிருஷ்ணன். இவர் திமுகவில் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினராக உள்ளார். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் அப்பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வன்னியரசுக்கு பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்துள்ளார். அப்போது இவருக்கும் அருகில் இருந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்கு சேகரிப்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் இருவரையும் சமரசம் செய்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் பாலகிருஷ்ணன் அவரது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது நள்ளிரவு நேரத்தில் கோணிமேடு மீனவர் பகுதியை சேர்ந்த தாவிகா நிர்வாகிகள் பவனேஷ், அஜித் ஆகியோர் பாலகிருஷ்ணனின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இவர்களை பார்த்த பாலகிருஷ்ணன் எழுந்து பார்த்துள்ளார். அப்போது பவனேஷ் தனது கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து பாலகிருஷ்ணனின் காதில் குத்தியுள்ளார். மேலும் அருகில் கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து பாலகிருஷ்ணனின் தலையில் தாக்கியுள்ளார். பாலகிருஷ்ணன் படுகாயம் அடைந்ததை பார்த்த பாலகிருஷ்ணனின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை மீட்டு சிகிச்சைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த மரக்காணம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் முன்விரோதம் காரணமாக திமுக பிரமுகரை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் திமுக எலெக்ஷன் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். அவன் தமிழக சேரம் ஃபுல்லாக சாப்பிட்டு அது என்ன பண்ணுறான், மோட்டார் சைக்கிள் எடுத்துன்னு அவன் பாட்டில் என்னென்னமோ பாட்டெலாம் போட்டு போனால் சரி, அதுன்னு நான் கேட்கல. சரி கட்டி பொண்ணு அவன் பண்ணுறான், நம்ம பொண்ணும் பண்ணின்னு இருந்தோம். அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி சாயந்தரம் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அது ஊரில் நம்ம ஒரு ஆளுங்க சரி வேணா தகராறு வேணா அடிக்க விட்டாச்சுக்கலாம். அது அன்றைக்கான முடிஞ்சு போச்சு. நேற்று நாங்கள் ஒரு 10 பேர் கொண்டிருக்கோம் எங்கள் செட்டில். வீரப்பன், நான் 23ஆம் தேதி அன்று வேலை செய்திருந்தேன். அந்த சமயத்தில் 12 மணிக்கு மேலே விஜய் கட்சிக்காரங்க வந்து உன்னை வெட்டிடுவேன், போயிடுவேன், குத்திடுவேன் அப்படின்றதெல்லாம் பயமுத்துனாங்க. அப்போ பயமுத்தும் போது பொதுக்குழு ஆகிய பாலகிருஷ்ணன் பண்ண வேணாம், பிரச்சனையே வேண்டாம், நீ வேணா ஓட்டு வாங்கிக்க, நாங்கள் வேணா ஓட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த இல்லலூர் பகுதியில் ஒண்டர்லா சென்னை 5வது கிளை கடந்த டிசம்பர் மாதம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் 43வது முக்கிய விளையாட்டாக பார்க்கப்படும் ஆகாய ஊஞ்சல் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இசையமைப்பாளரும் திரைப்பட நடிகருமான ஜி.வி. பிரகாஷ் கலந்து கொண்டு
ஆகாய ஊஞ்சலை திறந்து வைத்து உல்லாசமாக ரைடு சென்று மகிழ்ந்தார். பிறகு ஜி.வி. பிரகாஷ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒரு நாள் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்க தி ஒண்டர்லா சென்னை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒண்டர்லா சென்னை பொழுதுபோக்கு தளத்தில் இதுவரை 42 சிறப்பு வாய்ந்த விளையாட்டுகள் இருந்த நிலையில் 43வது பொதுமக்கள் அனைவரையும் கவரும் வகையில் இந்த ஆகாய ஊஞ்சல் விளையாட்டு அமைந்துள்ளது. 80 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆகாய ஊஞ்சலில் பொதுமக்கள் பயன்படுத்தும் போது இந்த நகரத்தை சுற்றி பார்க்கும் ஒரு புதிய அனுபவத்தை உணர்வார்கள் என்றும், ஒரு துறை பிரபலமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் எந்த ஒரு விளம்பரத்திலும் நடிக்க மாட்டேன். இதற்கு முன்னே என்னை போதைப் பொருட்கள் விளம்பரத்தில் நடிப்பதற்காக அழைத்தார்கள். பெரிய பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனங்கள் விளம்பரங்களில் நடிப்பதற்காக அழைத்தார்கள். பல கோடிகள் கொடுத்தும் பொதுமக்களுக்கு தீமை விளைவிக்கும் விளம்பரங்களில் நடிக்காமல் மறுத்தேன். இது குடும்பங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கும் இடம் என்பதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளேன். கடந்த மார்ச் மாதத்தில் நான் நடித்த படமும் நான் இசையமைத்த படம் இரண்டுமே வெற்றி படங்களாக அமைந்தன. எனவே மார்ச் மாதம் மிகவும் மன நிறைவான மாதமாக அமைந்தது. நம் கையில் உள்ள சமூக வலைதளங்களால் பொதுமக்கள் பல நபர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஏதுவான ஒரு தளமாக அமைந்துள்ளது. பொதுமக்களின் திறமைகளை அவர்களிடமே கொண்டு சேர்க்கும் தளமாக தற்பொழுது சமூக வலைதளங்கள் பயன்பெறுகின்றன. உங்களைப் போல் நானும் ஓட்டு போட்டிருக்கிறேன். இந்த முறை தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்ற கணிப்பெல்லாம் இருந்தாலும் எப்படி அமையப் போவது என்பது யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்வு கூட நடக்கலாம். எதுவாக இருந்தாலும் மே 4ஆம் தேதி அன்றுதான் முடிவு நமக்கு தெரிய போகிறது என்று கூறினார். இருந்துச்சு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்பேஸ் இருக்கு. அங்கிருந்து அப்படியே மேலே போனால் இந்த ரைடு இருக்கு. ஸோ ஃபேமிலிஸோட இந்த வியூவை பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ரைட் நான் இப்போ லான்ச் பண்ணேன். இப்போ தான் ஐ டுக் த ரைட். இட் வாஸ் வெரி வெரி நைஸ். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் மேலே போகிறது வந்து ஒரு களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் பகுதியில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக துணை ராணுவ படையினர் அங்கு முகாமிட்டுள்ளனர். அவர்களுடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பழனியை சேர்ந்த ஊர்காவல் படை வீரர் ராஜ்குமார் அங்கிருந்து துணை ராணுவ வீரர் ஒருவரின் துப்பாக்கியை பெற்றுள்ளார். துப்பாக்கியை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய விதியை மறந்து சினிமா பாணியில் அதற்கு போஸ் கொடுத்து ரீல்ஸ் எடுத்துள்ளார். இந்த வீடியோவை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட அது காட்டு தீயாக பரவி காவல்துறை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது. பாதுகாப்பு பணியின் போது ஆயுதங்களை கொண்டு விளையாடுவதும் புகைப்படம் எடுப்பதும் அப்பட்டமான விதிமீறல் என்பதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் இதுகுறித்து உடனடியாக விசாரணை நடத்த உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் சம்பந்தப்பட்ட ஊர்காவல் படை வீரரை நேரில் அழைத்து விசாரணை நடத்தி வருகிறார்.
தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று ஓய்வு எடுக்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதல்வர் மதுரை வந்தடைந்தார். மதுரையிலிருந்து அவர் சாலை மார்க்கமாக கொடைக்கானல் சென்றார். அங்கு 3 அல்லது 4 நாட்கள் தங்கி ஓய்வெடுக்க இருப்பதாக தெரிய வருகிறது. தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ஓட்டுப்பதிவிற்கு பின் வழக்கமாக கொடைக்கானல் செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். அங்கு வழக்கமாக தங்கும் தனியார் நட்சத்திர விடுதியில் இம்முறையும் தங்குகிறார். கடந்த 2019, 2021, 2024 தேர்தலில் வெற்றியை தொடர்ந்து கொடைக்கானல் பயணத்தை முதல்வர் தொடர்ந்து வருகிறார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. 234 தொகுதிகளில் மொத்தமாக 85.15% வாக்குகள் பதிவாகியது. மொத்தமாக 4.88 கோடி வாக்குகள் பதிவாகியிருந்தது. அதேபோல் தேர்தலின் போது எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை. தமிழ்நாடு முழுவதும் அமைதியான முறையில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தல் முடிவடைந்த இரவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் துபாய்க்கு சுற்றுலா சென்று விட்டார். இந்த நிலையில்தான் கொடைக்கானல் செல்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை சர்வதேச விமான நிலையம் வந்த முதல்வர் அங்கிருந்து கொடைக்கானல் புறப்பட்டார். முதல்வரின் வருகைக்காக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வெளியே வந்த போது சபாநாயகர் அப்பாவு அவரை வரவேற்றார். வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என கேட்டதற்கு கட்டை விரலை உயர்த்தி சூப்பராக உள்ளது என கூறி சென்றார். சார் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? சார் வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? சார் வெற்றி வாய்ப்பு நிச்சயமா டிஎம்கே தான் நம்புறீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட பச்சையம்மன் ஆலயத்தில் பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் சார்பில் வாலாஜாபாத் பாலாறு லயன்ஸ் சங்கம், ஒரகடம் திரிவேணி சங்கமம், ஆசிரியர்கள் லயன்ஸ் சங்கம், விதைகள் தன்னார்வ அமைப்பு, ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயம் மற்றும் பௌர்ணமி குழு இணைந்து நடத்தும் மரம் நடும் விழா எம்ஜேஎஃப் லயன் தலைவர் முனுசாமி தலைமையில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மாவட்ட ஆளுநர் பூர்ணச்சந்திரன் துவக்கி வைத்து வேம்பு, அரசம், புங்கை, மகிழம், நீர்மருது, மந்தாரை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பல்வேறு மரக்கன்றுகள் நடவு செய்தனர். விதைகள் தன்னார்வ அமைப்பு தலைவர் பசுமை சரண் முன்னிலையில் நடைபெற்றது. சங்க செயலாளர் லயன் சண்முகம், சங்க பொருளாளர் லயன் ஆனந்த் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர் பார்த்திபன், சுரேஷ்குமார், செயலாளர் சண்முகம், பொருளாளர் ஆனந்த், ஆலய குழு நிர்வாகிகள் ராஜேந்திரன், சதீஷ் பாபு, முத்துக்குமார சுவாமி, தேவகுமார், கலைமணி, ஜெயபிரகாஷ், சுகுமார், ஏழுமலை, குமரேசன், ஆபத்து சகாயம், சிவகுமார், சந்திரசேகரன், சசிகுமார், பழனி, கிருஷ்ணமூர்த்தி, பாலசுப்ரமணியன், குமரவேல், ஆனந்தராஜ் உள்ளிட்ட லயன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அறிவா சங்கத்தின் ஆளுநர் அவர்கள், பொருளாளர் அவர்கள், மாண்புமிகு பிஎம்ஜே லயன் ப்ரொஃபசர் பாலாறு லைன் தண்ணி ஊற்று சொல்லு சார். ஆளுநர் முன்னாடி பாருங்க கிடையாதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி
அரசு மருத்துவமனையில் 12 வருடங்களுக்கு மேலாக 25 நபர்கள் தூய்மை பணியாளர்களாக வேலை பார்த்து வருகின்றனர். முன்னதாக புதிதாக ஸ்மித் நிறுவனம் இப்பொழுது தூய்மை பணியாளர்களுக்கான ஒப்பந்தம் செய்துள்ளது. தொடர்ந்து இந்த நிறுவனம் 12 வருடங்களுக்கு மேலாக பணியில் இருந்த 25 தொழிலாளர்களையும் பணியில் இருந்து நீக்குவதாக அறிவித்தது. இதனால் மனமுடைந்த தொழிலாளர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினர். மேலும் அரசு அதிகாரிகளிடம் பணியை திருப்பித் தர வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்ட நிலையில் தொழிலாளர் ஆணையம் இவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. முன்னதாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் தனியார் நிறுவனம் இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. எனவே தூய்மை பணியாளர்கள் பழனி RTO மற்றும் DSP ஆகியோரிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர். இதனிடையே இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக பழனி DSP தனஞ்சயன் தெரிவித்துள்ளார். மேலும் பழனி அரசு மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் தங்களது வேலையை மீண்டும் வழங்கி தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பழனி அரசு தலைமை மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக கடந்த 15 வருடம் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு ஸ்மித் லிமிடெட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. அவங்க எங்கள் 25 பேர்த்தையும் வேலைக்கு வேணான்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ நாங்கள் மனு தாசில்தார் DSP RDO எல்லாத்துலேயும் நாங்கள் மனு கொடுத்தோம். மனு கொடுத்து எந்த அரசு அதிகாரிகளோட பேச்சையும் ஸ்மித் கான்ட்ராக்ட் கேட்கவில்லை. அதனால தொழிலாளர் ஆணைய வழங்கிய இதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எல்லா அரசு அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வேலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் கடந்த 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இதில் 100% வாக்குகள் பெறும் நோக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் முதல் முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் பொது இடங்களில் ஸ்வீப் சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரோரல் பார்ட்டிசிபேஷன் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்டம் தோறும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாவட்ட ஆட்சியரின் ஏற்பாட்டில் நடைபெற்றன. இதன் பலனாக நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலித்தது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை விட 20.33% வாக்குகள் அதிகரித்தன. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கை 17,76,240 இருந்தது. இது 64.46% இருந்தது. இம்முறை 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகள் 19,66,698 அதிகரித்தது. இது 85.33% பதிவானது. இது செங்கல்பட்டு மாவட்டத்தின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு பதிவான வாக்கு சதவிகிதமாகும். சுதந்திரமான, நியாயமான மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும், மேலும் மொழி ஆகிய தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் என்றும் உறுதிமொழிகிறோம். தேங்க்யூ. சார்